ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்ல இருந்து 3 சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, இது ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ். இது நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கோ இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங். இந்த அப்ளிகேஷனை உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான திங்ஸ், அதாவது இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. குக்கிங் எசென்ஷியல்ஸ், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸ், ஸ்நாக்ஸ், பேபி கேர், ரெடிமேட் ஃபுட்ஸ், ஓரல் கேர், பூஜா கேர், இது மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. ஒவ்வொரு கேட்டகரிஸ்குள்ளேயும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இந்த அப்ளிகேஷன் மூலமா உங்க வீட்டில் இருந்தபடியே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் த காஸ்ட் ஆஃப் 16 பென்சில்ஸ் இஸ் 48, ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் 4 பென்சில்ஸ். 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த சம்மை நான் 2 மெத்தட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே, ஜென்ரலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா காஸ்ட் ஆஃப் 16 பென்சில்ஸ். 16 பென்சில்ஸோட காஸ்ட் வந்து 48 கொடுத்துருக்காங்க. 4 பென்சிலோட காஸ்ட் எவ்வளோன்றது தான் கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் கிவன் எடுத்து எழுதிக்கலாம். காஸ்ட் ஆஃப் 16 பென்சில்ஸ் ஈக்குவல் டு ₹48. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்கூல் எக்ஸாம்ஸ்ல நீங்க இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதணும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு மெத்தட் வந்து ஷார்ட்கட், அது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கோ இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம்க்குலாம் அந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஓகே, காஸ்ட் ஆஃப் 4 பென்சில்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் டு ஃபைண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். மெத்தட் 1. ஸோ காஸ்ட் ஆஃப் 16 பென்சிலோட விலை ₹48 நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? காஸ்ட் ஆஃப் 1 பென்சில். டோட்டல் அமௌண்ட் என்னவோ அது மேலே இருக்கணும். 48 டிவைடட் பை இந்த 16 டிவிஷனில் வந்துடும். ஸோ இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் 1 பென்சிலோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா 116 இஸ் 16, 316 இஸ் 48. ஸோ 3/1 இஸ் நத்திங் பட் 3 rupees 3. Therefore, cost of 1 pencil equal to 3 rupees. So 1 பென்சிலோட விலை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா easily we can find cost of 4 pencils. Okay, therefore cost of 4 pencils equal to 1 பென்சிலோட விலை 3 rupeesனா 3 into 4 பென்சிலோட விலை, அப்போ இந்த இடத்துல 4 போட்டுக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ 3 4s are 12. therefore cost of 4 pencils ஓட விலை ₹12. ஸ்கூல் எக்ஸாமில் இந்த சம் பண்ணும்போது கரெக்டாக அந்த ருபீஸ் அதெல்லாம் கண்டிப்பாக போடணும். ஓகேங்களா? ஸோ இல்லைனா அதுக்கான மார்க்ஸை ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க, காஸ்ட்னா ருபீஸில் இருக்கணும். therefore ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 12 இஸ் ஆன்சர். இப்போ மெத்தட் 2 பார்க்கலாம். இது ஷார்ட்கட்டில் காம்படிட்டிவ் எக்ஸாம் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஷார்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? பென்சில்ஸ் எவ்வளோன்றது கொடுத்துருக்காங்க, காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் பென்சில் அது ஒரு காலமாக எடுத்துக்கணும். நம்பர் ஆஃப் பென்சில். இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? காஸ்ட். நெக்ஸ்ட் காலம் காஸ்ட். ஸோ கொஷனில் காஸ்ட் ஆஃப் 16 பென்சில் 48. ஸோ நம்பர் ஆஃப் பென்சில் எத்தனை? 16. ஸோ அந்த 16 இங்கே எழுதிக்கோங்க. அதனோட காஸ்ட் என்ன? 48. அந்த 48 இங்கே எழுதிக்கோங்க. ஸோ என்ன கேட்குறாங்க? காஸ்ட் ஆஃப் 4 பென்சில். அப்போ 4 பென்சிலோட விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். ஓகே, ஸோ நமக்கு தெரியாதனால எனி வேரியபிள் எடுத்துக்கலாம். நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த லைனை பார்க்கும்போது 16லேருந்து 4 கம்மியாயிடுச்சு. 16க்கு மேலே இருக்குது. இந்த இடத்துல 20 அந்த மாதிரி இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். பட் இந்த இடத்துல பாருங்க 16லேருந்து 4 டவுன் ஆயிடுச்சு. அப்போ டிக்ரீஸ் ஆர்டர்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி மார்க் பண்ணிக்கணும். தென் இப்போ இந்த இடத்துல டிக்ரீஸா இன்க்ரீஸான்றதான் இப்போ கண்டுபிடிக்கிறோம். 16 பென்சிலோட விலை 48னா அப்போ 4 பென்சிலோட விலை ஆப்வியஸ்லி கம்மியாக தானே இருக்கும். 5 சாக்லேட்ஸோட விலை 10 rupeesனா 1 சாக்லேட்டோட விலை 2 rupees தானே இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ 16 48 இருக்குன்னா பென்சில் கம்மியாகும் போது விலையும் கம்மியாக தான் இருக்கும். அப்போ இங்கேயும் டிக்ரீஸ் தான் வரும். ஸோ ரெண்டுமே சேம் சிம்பிளாக இருக்குல்ல. ஸோ ரெண்டுமே சேம் சிம்பிளாக இருந்துச்சுன்னா தட் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஓகேங்களா? இங்கேயும் இன்க்ரீஸ் இருக்கு, இங்கேயும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அப்பயும் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். ஓகேங்களா? இங்கேயும் டவுன் ஆரோ, இங்கேயும் டவுன் ஆரோ. ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷன். டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக இருந்துச்சுன்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த 16ஐயும் இந்த எக்ஸையும் கிராஸ் மல்டிப்ளை, தென் இதையும் கிராஸ் மல்டிப்ளை. This is direct proportion.
So 16 into x equal to 48 into 4. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். டைரக்ட் ப்ரொபோர்ஷனுக்கான ரூல் இதுதான். ஸோ 16x ஈக்குவல் டு 48 இன்ட்டு 4. இல்லை, இந்த ஸ்டெப்பே தேவையில்லை. எக்ஸ் ஈக்குவல் டு 48 இன்ட்டு 4. இந்த 16 நியூமரேட்டரில் இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது டினாமினேட்டரில் வந்துடும் 16. ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்பு தேவையில்லை. ஓகேங்களா, டேரெக்டாகவே இதுலேருந்தே நீங்கள் இங்கே கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாம். 4 டேபிளில் வருமா? ஸோ 1 4 is 4, 4 4s are 16. Then again இது 4 டேபிளில் வரும். 1 4 is 4, 12 4s are 48. Therefore, x value equal to 12. x valueன்றது காஸ்ட் தானே. ஸோ ₹12. This is the answer. ஸோ காஸ்ட் ஆஃப் 4 pencil equal to 12. ஓகேங்களா, ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்லலாம் நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட்டாகவே கண்டுபிடிச்சிக்கலாம். ரெண்டுமே சேம் ஆன்சர் பாருங்கள். ஸோ டைம் 1 ஒர்க்கில் 2 மெத்தட் இருக்கு. டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல பார்த்தோம். இந்த கொஸ்டின் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனுக்கான எக்ஸாம்பிள். 7 men can complete a work in 52 days. In how many days will 13 men finish the same work? 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து டைரக்டான ஷார்ட்கட்லேயே சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா, 7 men ஒரு ஒர்க்கை 52 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அப்போ 13 men ஒர்க் பண்ணா எவ்வளவு நாள்ல முடிக்க முடியும் அதே சேம் ஒர்க்? அதுதான் கொஸ்டின். ஓகே, சோ இப்ப என்னென்ன கொடுத்துருக்காங்க? மென் கொடுத்துருக்காங்க, டேஸ் கொடுத்துருக்காங்க. 2 காலமா ஸ்பிளிட் பண்ணிக்கணும். மென், டேஸ். ஸோ 7 men, அந்த 7 மென்னுக்கு நேரா 7 எழுதிக்கோங்க, டேஸ்க்கு நேரா 52. ஸோ இது 52 இங்க எழுதிக்கோங்க. தென் 13 men, 13 menனா எவ்வளோ டேஸ் தானே கொஸ்டின், ஹவு மெனி டேஸ். ஸோ இந்த இடத்துல கொஸ்டின் மார்க், இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இடத்துல திங்க் பண்ணலாம். 7 பேர் ஒரு ஒர்க்கை 52 டேஸ் எடுத்துக்கிறாங்கன்னா அப்போ மென் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ஒர்க்கை சீக்கிரமாவே முடிச்சிடலாம்ல. அப்போ டேஸ் ரெடியூஸ் தானே ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பாருங்க 7ல இருந்து 13 ஆகியிருக்கு, அப்போ இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அதனால இது இந்த ஆரோ மார்க் போட்டுக்கணும். அப்போ 7 men 52 டேஸ் எடுத்துக்கிறாங்கன்னா 13 men ஆகும்போது டேஸ் கம்மி ஆகும். ஓகேங்களா, ஸோ 52ல இருந்து இந்த இடத்துல கம்மி ஆகும் தானே, அப்போ டவுன் ஆரோ கொடுத்துக்கணும். ப்ரீவியஸ் சம்ல ரெண்டுமே ரிவர்ஸ்ல இருந்துச்சு. ஓகேங்களா, இங்க பாருங்க ஆப்போசிட் சைனா இருக்கு. இங்க இன்க்ரீஸ் ஆகுது, இங்க டிக்ரீஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஓகே, ஸோ இது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு பார்த்தோம்ல, கிராஸ் மல்டிப்ளை. இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனா இருந்ததுன்னா கிராஸ் மல்டிப்ளை எல்லாம் பண்ணக்கூடாது, டைரக்டாவே மல்டிப்ளை பண்ணிக்கணும். 752 13x. ஓகேங்களா, therefore 7 into 52 equal to 13 into x. இதுதான் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனுக்கான ரூல். ஓகேங்களா, இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் வேல்யூ ரைட் சைட்ல தானே இருக்கு. ஸோ இந்த எக்ஸை இங்கே வச்சுக்கோங்க. இந்த 7 into 52 நியூமரேட்டர்ல இருக்கிற 13 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது டினாமினேட்டர் வந்துடும். இப்போ கேன்சல் பண்ணலாம். 113 is 13. 4 into 13 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 52 ஆன்சர் வரும். ஓகே, therefore 7 into 4, 7 4s are 28. 28 equal to x. இது அப்படியே மாத்தி எழுதிக்கலாம். therefore x value equal to 28. நமக்கு days தானே வேணும். so 28 days. therefore option D is the correct answer. then இந்த question பார்க்கலாம். if the cost of 8 kg of rice is 160, then the cost of 18 kg of rice is 4 options இருக்கு. ஸோ 8 kg காஸ்ட் கொடுத்துருக்காங்க 160. ஓகே, தென் 18 kg ரைஸோட காஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. அதான் கொஸ்டின். ரைஸ் இன் கேஜி எடுத்துக்கலாம். இது நம்ம எடுத்துக்கிறது தான். ஓகேங்களா, ஸோ அங்கே கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். ரைஸ் இன் கேஜி, தென் காஸ்ட். ஸோ 8 kg ஆஃப் ரைஸ். அப்போ ரைஸ்க்கு நேராக 8 எழுதிக்கோங்க. அதனோட காஸ்ட் எவ்வளோ? 160. ஸோ காஸ்ட்டுக்கு நேராக 160. தென் காஸ்ட் ஆஃப் 18 kg. அப்போ 18 இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அதுதான் கொஸ்டின். காஸ்ட் அதனோட 18 kg காஸ்ட் தான் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் மார்க் இந்த இடத்துல எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 8ல இருந்து 18 மாறி இருக்குல்ல. ஸோ 8ல இருந்து 18 இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆரோவை போட்டுக்கோங்க. 8 kg ரைஸோட காஸ்ட் 160 இருக்குதுன்னா 18 kg ரைஸ் ஆட்டோமேட்டிக்கலி இதை விட அதிகமாக தானே இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்ல, அது மாதிரி தான் இது. 8 kg விலை 160 இருக்குதுன்னா அந்த ரைஸோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது அதனோட காஸ்டும் இன்க்ரீஸ் தானே ஆகும். ஸோ இங்கேயும் அப் ஆரோ தான் வரும். ஸோ திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் டைரக்ட் ப்ரொபோர்ஷன்.
டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இருந்தா என்ன சொல்லியிருக்கேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, இதையும் கிராஸ் மல்டிப்ளை, இதுவும் கிராஸ் மல்டிப்ளை. therefore 8 into x equal to 160 into 18. x மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. 160 into 18, இந்த 8 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது டினாமினேட்டர்ல வந்துடும். இப்போ கேன்சல் பண்ணலாம். 1 8 is 8, 2 8s are 16 வரும். ஒரு 0 எக்ஸ்ட்ரா இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் எதுவும் கேன்சல் பண்ண முடியாது, அதனால ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 18 into 2 36, ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். therefore x value equal to 360. option C is the correct answer. இந்த 3 சம்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.